ஓகே. ஆனா இப்ப இந்த 5 வீட்டு அருவி சொன்னீங்கல்ல, இது வந்து பொதுமக்கள் வழக்கமா குளிக்கிற இடம் தானா? ஏன்னா செய்தியில பார்க்கும்போது அங்க போய் சிலர் மாட்டிக்கிட்டாங்க. அங்க அ ஒரு ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சுன்னு பார்க்குறோம். என்ன பின்னணி? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக வில்பட்டியிலிருந்து ஒரு தாய் தாயும் மகனும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்றாங்க. ம். அவங்க போய் அந்த அருவியில விழுந்து இறந்துடுறாங்க. ஓகே. அதற்கு பிறகு தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்படுது. ஒரு அப்படின்னு அமானுஷ்யமான ஒரு ஒரு நம்பிக்கை அமானுஷ்யம். அது அது. உண்மையாவே வில்பட்டியில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. சரி, சரி. அங்கேருந்து ஒத்தையடி பாதை தான் நடந்து வர்ற மாரி இருக்கு 5 வீடு அருவிக்கு. அப்ப நடந்து போய் அது அந்த அருவியில விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்து 12 பேர் வந்து அந்த அருவியில ம். யாருமே விழுந்து இறக்கணும்லாம் இறக்கல. ம். ம். தவறுதலா. ம். அதால செல்ஃபி எடுக்கிறேன்னு போயிட்டு விழுந்து இறந்துடுறது. ஷூட்டிங் பார்க்க போறேன்னு போயிட்டு விழுந்து இறந்துடுறது. செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே சுழல்ல போயிட்டு சிக்கிடுறது. இப்படி தான் ஒரு 12 பேர் இறந்துருக்காங்க. 12 பேர் இறந்துருக்காங்க. 12 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு ஒரு தடுப்பு வேலி போடணும் அப்படின்லாம் சொல்லி அரசுகிட்ட கோரிக்கை செஞ்ச பிறகு மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் வந்து அந்த அருவியை வந்து இப்போ மூடி வச்சிருக்காங்க. உரிய ஓகே. பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்ச பிறகு உள்ளுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே.